ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், எல்லாருமே பண்ணலாம். பேச்சுலர்ஸ், புதுசாக வந்து பிரியாணி செய்யணுன்னு கற்றுக்குறவங்க எல்லாருமே இது பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். இந்த பிரியாணிக்கு 1/4 கிலோ அரிசி, 1/2 கிலோ சிக்கன் வச்சு பண்ண போகிறேன். எப்பவுமே சிக்கன் வந்து அரிசியை விட ஜாஸ்தி இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறேன். இந்த அளவுக்கு 3 பேர் வரையும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். எப்போ பிரியாணி செஞ்சாலும் நல்லா வெயிட்டான பாத்திரமாக எடுங்க, அடிகனமாக இருக்கணும். ஒரு 100 ml எண்ணெயை விட்டு நல்லா சூடு பண்ணி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயம், இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரையும் வதக்கணும். வெங்காயம் வதக்கின 2 நிமிஷத்தில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3த்தையும், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 2 பச்சை மிளகா, இது நல்லா காரமாக இருக்க பச்சை மிளகா, அதனால நான் 2 போடுறேன். உங்கள் மிளகா என்ன காரம்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து காரம் கம்மியாயிடுச்சுன்னா கடைசியாக நம்ம ஒரு மிளகா கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கோங்க. யூஸ்வலாக பிரியாணி வந்து 2 விதமான அரிசியில் செய்வாங்க. ஒன்று வந்து பாஸ்மதி அரிசி, இன்னொன்று வந்து சீரக சம்பா அரிசி. நான் இன்றைக்கி பாஸ்மதியில் தான் பண்ண போகிறேன். அதனால் இது செய்ய ஆரம்பிக்கும் போதே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். இந்த அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறுச்சுன்னா இந்த 1/2 மணி நேரத்தில் இந்த கிரேவியும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருப்போம். கூடவே இதில் வந்து ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கேன். எப்பயுமே வெங்காயம் ஜாஸ்தி இருக்கணும், தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் இருந்தால் போதும், நிறைய வேண்டாம். நிறைய இருந்ததுன்னா டாமினேட் பண்ணும் இந்த ஸ்மெல். புதினா இலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. அதுவும் மஞ்சத்தூளோட பச்சை வாசனையும் போனதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, எந்த மசாலா வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ரெடிமேட் மசாலா தான் எடுத்துக்கிறேன். ஆச்சி பிரியாணி மசாலா தான் இதில் நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கணும். இதில் வந்து இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. என்னோட கோம்ஸ் vlog சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட கேள்விகள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 50 ml தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த டிஷ்ஷில் வந்து எலுமிச்சைப்பழம் விட போகிறதில்ல, அதனால் இந்த தயிர் வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 50லேருந்து ஒரு 75 ml வரையும் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியோட இந்த சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் தயிரில் வந்து மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு ஊற வச்சுருந்தோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்கலை, தயிரில் மட்டும்தான் ஊற வச்சுருக்கோம். அந்த சிக்கனை வந்து இப்போது நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு நம்ம போட்டிருக்க இந்த தயிர், இந்த எண்ணெய் இதுலேயே வந்து இந்த சிக்கன் வந்து குக் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து வேகிறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ரைஸை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ரைஸ்க்கு நான் ஒரு சைட் தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து மறுபடியும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸ் அதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஏன் இந்த ரைஸில் போட்டு கொதிக்க வைக்கிறோம்னா இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இதுலேயே நான் வந்து இந்த கொத்தமல்லி இலையும் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஊற வச்ச அரிசி இருக்கு இல்லையா, இதில் வந்து நல்லா கொதி வரணும். இந்த சுடு தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது தான் இந்த அரிசியை போடணும், அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. இந்த அரிசி வந்து ஒட்டாமல் வரணுன்றதுக்காக 2 சொட்டு எண்ணெய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம்.
இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். அரிசி வந்து 50% மட்டும்தான் வேக விடணும். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் வந்து 50% வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு வலையில் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. தட்டு போட்டு வடிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த கிரேவியில் சிக்கன் வந்து ஒரு 75% வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ரைஸை போட்டு லைட்டாக கலந்து விடுங்க. உடையாமல் கலந்து விடணும். அதில் தான் இருக்குது விஷயமே. உடஞ்சிருச்சுன்னா ரைஸு கொஞ்சம் குழஞ்சா மாதிரி ஆகிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இதில் லைட்டாக தண்ணியும் இருக்குது. ஈரப்பதமாக தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் வடி தண்ணியை மேலே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கனமான மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு நம்ம சிம்லேயே தான் இதை வந்து குக் பண்ணணும். இது வந்து ஒரு தம் போடுற மெத்தட் மாதிரி தான். உங்களுக்கு வந்து அந்த ஆவி வந்து வெளியில் போகக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உடனே திறக்கக்கூடாது. மறுபடியும் ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து தட்டை வந்து திறந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலரி பாருங்கள். அப்போ உங்களுக்கு அது நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சிக்கன் பிரியாணி. ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். கோம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.